தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பணி நிரந்தரம், பதவி உயர்வு, காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர் நல சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டெல்ஜின் வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்ஜின், விவரங்கள். வணக்கம் உமேஷ். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தினர் சார்பில் 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 15வது நாளாக இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தொடர் போராட்டமாக நடத்தினர். ஆனால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அரை மணி நேரத்தில் கூட அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் உடனடியாக கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நல சங்கத்தினர் இவர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்வு தேர்வு மூலம் நியமிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஊரக மற்றும் நகர்ப்புற மகளிர் திட்ட பணியாளர்களை மகளிர் மேம்பாட்டு நிறுவன பணியாளர்களாக அங்கீகரிக்க வேண்டும் மற்றும் காலமுறை ஊதியத்துடன் நிரந்தரப்படுத்தப்பட வேண்டும் என்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட இயக்க மேலாண்மை அளவில் பணியாற்றும் திட்ட கணினி ஆபரேட்டர்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய இந்த தொகையில் இருந்து அதிகப்படியான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்றைக்கு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பணியில் ஈடுபடும் பொழுது உயிரிழந்தால் அவர்களுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி தொடங்கிய இந்த போராட்டமானது 15வது நாளாக இன்றைக்கு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக மகளிருக்கு வழங்க வேண்டிய நிதியினை உங்களால் ஒதுக்க முடிகின்றது, எங்களுக்கு தர வேண்டிய ஊதியங்களை உங்களால் தர முடியவில்லையா என தமிழக அரசை பார்த்து பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்தனர். மேலும் தங்களுக்கு இந்த போராட்டத்தை ஏறெடுக்க சுமார் காலை 11 மணி முதல் 2 மணி வரை உயர் அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளதாகவும், ஆனால் இங்கே வந்த பிறகு தங்களுக்கு போராடுவதற்கு 10 நிமிடங்கள் கூட, குறிப்பாக அரை மணி நேரம் கூட தராமல் இவர்கள் எங்களை உடனடியாக கைது செய்கின்றனர் என்று சொல்லி காவல்துறையினருடன் வாக்குவாதத்திலும் வந்த மகளிரானவர்கள் ஈடுபட்டனர். மேலும் இந்த போராட்டமானது தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தங்களுடைய கோரிக்கைக்கு இந்த அரசானது தலை சாய்க்கவில்லை. இந்த அரசு எப்பொழுது எங்களுடைய கோரிக்கைக்கு தலை சாய்க்கும் மற்றும் எங்களுடைய குடும்பத்தினருடன் நாங்கள் இருக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் மற்றும் அங்கே இருக்கின்ற மகளிரானவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தினை கொட்டி தீர்க்கின்றவர்களாக காணப்பட்டனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி டெல்ஜின். தொடர்ந்து 15 நாட்களும் அரசுக்கு எல்லா கண்ணுக்கு தெரியலையா என்னன்றது தெரியல. இங்கே எல்லாருமே 95% மகளிர் தான் உட்காந்துருக்கோம். மகளிர் விடியல் ஆட்சின்னு சொல்ற அரசுக்கு மகளிர் மட்டும் கண்ணுக்கு தெரியல போல. இப்போ மகளிர் உரிமை தொகை 5000 வழங்கினாங்க. அந்த தொகை கூட எங்கள் பணியாளர்களுக்கு வரல. அவ்வளோ தொகை வழங்கினவங்களுக்கு ஏன் எங்களோட ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க முடியல? இதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோன்றதை தாண்டி எங்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களும் அப்படியே ஒரு மாதிரி துவண்ட நிலையில தான் இருக்காங்க. செயல்பாடுகள் கம்மியாயிட்டு இருக்கு. வங்கி கணக்கு எல்லா வங்கி மேலாளரும் இவங்க இல்லாதனால வங்கி கடன் கொடுக்கறதுலையும் இப்போ சிக்கலாக இருக்குன்னு ஒருத்தருக்கா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்களுக்கான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை நடக்கும் வரை நாங்கள் ஆனால் போராட்டத்தில் தான் இருப்போம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, சட்டசபை முடிகிற வரைக்கும் இருப்பீங்களான்னு கேட்குறாங்க. கிடையாது, நீங்கள் எவ்வளோ நாள் எங்களுக்கு ஒரு நல்ல பதில், எவ்வளோ நாள் கழிச்சுனாலும் எவ்வளோ நல்ல பதில் தர்ற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல தான் இருப்போம்.